நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் இவ்வளோ நாள் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் எப்படி அரசியல் வந்தது, இதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்னு நான் மக்கள்கிட்ட கேட்டிருந்தேன். நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். நான் சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் அவ்வளோ அன்போடு வாங்க, நீங்கள் வராமல் வேறு யார் வர்றது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா யூத் பசங்கள்லாம் திட்டுறாங்க, நம்மள என்னென்ன யோசனை பண்ணிக்கிறீங்க வாங்கினே அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோ உரிமையோடு கூப்பிட்றாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் என் எல்லா ரசிகரையும் கூப்பிட்டு எங்கள் அம்மாவை அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு அந்த நல்ல முடிவை சொல்லலான் இருக்கேன். ஸோ எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பேசுனீங்களா உங்களுடைய அரசியல் இந்த மூமெண்ட், அதாவது வரவேணா வரவேணுன்றது ரஜினி அவர்களோட இதை பேசுனீங்களா, உரையாடுனீங்களா? அவர் ஆசீர்வாதம் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சார். ஸோ அவருடைய ஆசீர்வாதத்தோடு தான் நான் எல்லாம் பண்ணுறேன். சார் புரியல அண்ணாமலை யார் வேணா வரலாம் சார், நல்லது பண்ணுறதுக்கு யார் வேணா வரலாம்ல. ஸோ அண்ணாமலை சார் மட்டும் இல்லை, அவர் நல்லா படித்தவர், நல்ல அரசியல் புரிதல் இருக்கிறவர். ஸோ புது ஆளுங்க வருவது நல்லது தானே சார். ஆல் தி பெஸ்ட்ங்க. ஆமாம் சார், என் முடிவை தெரிவிச்ச அப்புறம் எல்லாருக்கிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்கணும்ல. மேடை நிகழ்வு எப்போ எதிர்பார்க்கலாம்? மேடை ஏற்றம் எப்போ எதிர்பார்க்கலாம்? கொஞ்சம் சீக்கிரமாகவே சார். ஏன்னா ஒரு விஷயம், ஒரு புது விஷயத்தை நம்ம முன்னெடுத்து போகிறோம். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கரெக்டான தேதியை சார் உங்களெல்லாம் கூப்பிடாமையா சார் பண்ணிவிடுவோம். ஏன்னா நான் டான்ஸ் மாஸ்டர்லேருந்து வளர்ந்து வரைக்கும் எங்கள் பத்திரிகையாளர் எல்லாருமே என் கூட சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. எல்லாம் என்னுடைய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீ கூட வந்திருக்கீங்க. நீங்களும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான். உங்களை எல்லாரையும் கூப்பிடுவேன், எல்லா ப்ரெஸ் மீட்டும் நான் அட்டன் பண்ணுவேன், எல்லாரையும் பார்ப்பேன். ஸோ உங்ககிட்ட சொல்லாமல் எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டேன். விஜயோட ரசிகர்கள் என்ன சார் புரியல? விஜயோட ரசிகர்கள் அதே போல தாவேகா தொண்டர்கள் எல்லாம் தற்கொலைன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த ஒரு டேம் எப்படி பாக்குறீங்க? அது உங்க கருத்து என்ன? விஜய் சார் ரசிகர்களை தற்கொலைன்னு ஏன் கேட்குறான்னு கேட்குறீங்களா? விமர்சனம் பண்ணுறாங்க எல்லாரும். சார் எல்லாரும் தற்கொலைன்னு சொல்லுறது ஒருத்தர் வளர்ந்து வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஏதாவது ஒரு தாக்கணும், அவங்க வர வைக்கக்கூடாதுன்றதுக்காக கூட அப்படி சொல்லலாம். மற்றவங்களுடைய பார்வையில் அது தற்கொலை சார். எனக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. அது தாவேகாவின் அம்புக்குறி. அது தற்கொலை இல்லை, தாவேகாவின் ஷார்ப்பான அம்புக்குறி. அது எப்படின்னா பெரிய மலையை உடைக்கும், நுழையாத இடத்துல நுழையும். அது என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கு. கண்மூடி கண்ணி திறக்கிறதுக்குள்ள உட்காந்துட்டாங்க. ஸோ அது தற்கொலை இல்லை சார், தாவேகாவின் அம்புக்குறி. கையை இப்படி வச்சு அடிக்க வேண்டியது அடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க மேலே பொறாமப்படுறதா இல்லை அவங்க மேலே பொறாமப்பட்டுக்கிட்டே தினமும் விமர்சிச்சுட்டே இருக்கிறதுங்கிறத விட்டுருங்க சார். யாராக இருந்தாலும் அவங்க எப்படி ஜெயிச்சாங்க, நம்ம என்ன பண்ணல, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட நம்ம எப்படி ஜெயிப்போம். மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, நீங்கள் என்ன பண்ண போறீங்க, அடுத்து நீங்கள் எங்கே மிஸ் பண்ணீங்கன்றத போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க. அவங்க பார்த்து உங்களுக்கு பண்ண போறாங்க. என்ன சார் தேர்தலுக்கு அப்புறம் அரசியலுக்கு வரட்டுமா வேண்டாமா அதான் முன்னாடி பதில் சொல்லிட்டு சும்மா ரிப்பீட் வேற கேள்வி தம்பி. இல்லை சார், அதெல்லாம் ரூமர் சார். ரூமருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது சார். ஏன்னா நம்ம எந்த விஷயம் வெளிப்படையாக அவங்க சொல்றாங்களோ அதுக்கு தான் சொல்ல முடியும் நம்ம. அரசியலுக்கு வரனா இல்லையன்றது சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நடிப்பினத்தை பற்றி பேசலாம். விஜய் அவர்கள் பிரஸ் மீட்டே பண்ண மாட்டாரு, தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வரைக்கும் பேச மாட்டாரு. அதுக்கு ஏதோ ஒரு காரணம், அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கிறவங்க வேணுமா இல்லை செயல்படுறவங்க வேணுமா, நீங்க தான் டிசைட் பண்ணணும். இப்போ நீங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது அரசியல் முடிவை எடுத்த பிறகு அவங்களே உங்களுக்கு அந்த சமயத்தில் நீங்க எப்படி செயல்படுவீங்க? சார் இப்போ இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவரும் நான் அண்ணனா பார்க்குறேன், என்னுடைய அப்பாவை பார்க்குறேன், வயசானவங்க எல்லாருமே எனக்கு ஒரு சொந்த மாதிரி தான் சார் பார்க்குறேன். ஒருவேளை நான் என்னுடைய அரசியலுக்கு நான் என்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைக்கும்போது அவங்க
என்ன இப்போ மட்டும் நான் அடிக்கலைன்னு நினைக்கிறீங்க? நான் வரலாமா வேணாமான்னு கேட்டதுக்கு லைட்டாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்மெல் எல்லாம் வருது. ஸோ இப்போ நான் விஜய் சார் பற்றி வேறு பேசியிருக்கேன்ல, இப்போ அந்த அம்புன்னு பேசியிருக்கேன், வாடகை வீடுன்னு பேசியிருக்கேன். இதுக்கெல்லாம் இன்னும் அடிப்பாங்க, அடிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இல்லை நான் சொல்கிறத சொல்ல முடிச்சிடுறேன். அடிக்கட்டும், எல்லாமே வந்து விளையாட்டு தானே, நம்மளும் நல்லா கேம் ஆடுவோம்ல, களத்துக்கு இறங்கணும்னு நம்மளும் கேம் ஆட ஆரம்பிப்போம். சார், மக்கள் ஆதரவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க அரசியலுக்கு வந்தா மக்கள் ஆதரவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் ஆதரவு நான் சொல்ல மாட்டேன் சார், நீங்களே பார்க்குறீங்களே, கமெண்ட்ஸ் போய் பாருங்கள். நான் போட்ட வீடியோவுக்கு எப்படி கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக மக்களுக்கு யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியும் சார். சார், நடிக்கவே முடியாது சார், இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா வளர்ந்துருச்சு சார். நீ நடித்தா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் சார், நீ உண்மையாக இருந்தால் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் சார். நான் நடிக்க மாட்டேன் சார், உண்மையாக இருப்பேன் சார். சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கும் சில சீமான் அவர்களுக்கும் ஒரு கருத்து மோதல் இருந்தது, அது தீர்ந்துருச்சா? இல்லை அவரையும் நீங்கள் அண்ணனாக பார்க்குறீங்களா? இல்லை அவரை போய் சந்திப்பீங்க? அதை சொல்ல வீடியோலேயே சொல்லிட்டேன்ல சார். சீமான் சார் வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனையாக இருந்தது, அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா பார்த்தேன். அவர் தான் அன்பு எது கொடுத்தாலும் அதீதமாக இருக்கும். அண்ணன் ஃபோன் பண்ணி பேசினார், எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் சார். இங்கே அரசியலுக்கு நான் வர்றது வந்து சண்டை போடுறதுக்கு வரல சார், விருப்ப அரசியல் பண்ணுறதுக்காக வரல. மக்களுக்கு என்னால் முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்தா அதுல எப்படிலாம் பண்ண முடியுன்ற ஒரே ஒரு ஆசை தான் சார். இதுக்கப்புறம் இங்க வந்து பணம் சம்பாதிக்கணும், இல்லை இது வந்து பதவியில் உட்காந்துக்கணும், அதுக்கெல்லாம் வரல சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 மாற்றுத்திறனாளிக்கு பண்றேன்னா அங்க வந்தா லட்சம் மாற்றுத்திறனாளிக்கு பண்ணுவோம் சார். எனக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுறவங்க, சாப்பிட்றவங்க, ஒருமை நிலையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ முடிஞ்சு 1 லட்சம் பேருக்கு பண்றேன்னா அங்கே வந்து கோடி மெம்பருக்கு என்னால் பண்ண முடியும் சார். சார், பணம் லைஃப் இல்லை சார். வாழும்போது மனுஷன் எப்படி வாழ்ந்தா எப்படி செத்தான்றது தான் சார் இருக்கு. நான் சாகும்போது ஊரே அழும் சார். தேங்க்யூ ஸோ மச்.